வெல்கம் டு விங்ஸ் கிளாஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎன் டெட்டில் வந்து 6th இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல், உயிரியல். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 7th 8th அது மாதிரி ரெகுலராக கிளாஸ் வைஸ் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th, அதாவது 6வது இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல். அதில் 50 கொஷினும், உயிரியலில் வந்து நம்ம ஒரு 50 கொஷின், மொத்தம் ஒரு 100 கொஷின் நம்ம இதில் வந்து பார்க்கலாம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மணி நேரத்தில் 250 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயணிக்குது. அப்போ அதோடைய சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சராசரி வேகம், அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? என்னது அப்படின்னா தூரம் டிவைடட் பை என்ன டைம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சரிங்களா? இங்கே எந்த வந்து டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, 250 தான் டிஸ்டன்ஸ். டைம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 5 மணி நேரம். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 50. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னது பார்த்திங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் பர் ஹார். அதுதான் வந்து, அதாவது ஒரு கார் வந்து 5 மணி நேரத்தில் வந்து 250 கிலோமீட்டர் பயணிக்குது அப்படின்னா சராசரி வேகம். வேகம்னா ஸ்பீடு வந்து என்னது, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் தான் வந்து பார்த்தோம்னா ஸ்பீடு. ஸோ அதை வச்சு நம்ம 50, அதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சீரான இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா பயணிக்கக்கூடிய தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சீரான இயக்கத்தில் ஒரு பொருள் பயணிக்கும் தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சீரான இயக்கம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்மாக, அதாவது இன்க்ரீஸும் ஆகாமல் டிக்ரீஸும் ஆகாமல் வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு பொருள் பயணிக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா அதோடைய தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நார்மலாக வந்து இதோட ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா UT + ½ AT². அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து சீரான இயக்கம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல A, அதாவது ஆக்சலரேஷன், முடக்கம் அப்படிங்கிறது வந்து இடத்துல வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது வந்து என்னவாகும், இது 0 ஆயிரும். நம்மளுக்கு கடைசியில் என்னது, UT, அதுதான் வந்து சீரான இயக்கத்தில் ஒரு பொருள் பயணிக்கக்கூடிய தூரம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் A இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், முடுக்கத்தின் SI அலகு என்ன? அது முடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோடைய SI யூனிட் என்னன்னு கேட்கலாங்க. ஸோ ஆக்சலரேஷனோட SI யூனிட் என்ன, நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சது, m/s² இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4. ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா வட்டப்பாதையில் நகர்கிறது அப்படிங்கிறப்ப அது எந்த வகையான இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொருள் வட்டப்பாதையில் நகர்கிறது அப்படிங்கிறப்போ அது எந்த வகையான இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இயக்கம் வட்ட இயக்கம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்ட இயக்கம். ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ நேரியல் இயக்கம் அப்படின்னு என்னது, ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிட்டுருக்கு, நகருது அப்படிங்கிறப்ப அதுதான் வந்து என்ன இயக்கம், நேரியல் இயக்கம். இதே அலைவு இயக்கம் அப்படின்னா என்னது, இதே அலைவு இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் ஒரு மையப்புள்ளியை அதாவது அந்த மையப்புள்ளியை இது பண்ணி மீண்டும் முன்னாடி இல்லைன்னா பின்னாடி இல்லை சைடில் அந்த மையப்புள்ளியை வச்சு வந்து அலையுது இல்லையா? ஸோ அந்த அலையக்கூடிய அந்த ஒரு பாதையை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இயக்கத்துக்கு பேர் தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது என்னது, ஒரு அச்சு இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் சுழலும். ஆக்சுவலாக வந்து ஒரு வட்டப்பாதையில் சுழல்றது அப்படிங்கிறது வந்து வட்ட இயக்கம். ஆனால் ஒரு அச்சு, அந்த அச்சை தொடர்ந்து வட்டப்பாதையில் சுழல்றது அப்படிங்கிறப்ப அது வந்து சுழற்சி இயக்கம். சரிங்களா? அந்த அச்சு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பொருள் வட்டப்பாதை நகர்கிறது அப்படிங்கிறப்ப தான் அது வந்து வட்ட இயக்கத்தில் வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்ஷன் B அப்படிங்கிறது தான் வந்து இந்த 4th கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், SI அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா விசையை அளவிடும் அலகு என்ன? அதாவது விசை அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து நம்மளோட SI யூனிட் நம்மளுக்கு என்ன தெரியும், நியூட்டன். ஸோ ஆப்ஷன் A, நியூட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ பாருங்கள், ஜூல் அப்படிங்கிறது வந்து எதோட SI யூனிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜிக்கு வந்து SI யூனிட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா SI யூனிட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீட். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூல் அப்படிங்கிறது வந்து SI யூனிட். சரிங்களா? இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் அப்படிங்கிறது வந்து எதோட SI யூனிட் பார்த்திங்கன்னா பவர். சரிங்களா? பவரோட SI யூனிட் தான் வாட். நெக்ஸ்ட் பாருங்கள், பாஸ்கல் வந்து எதோட SI யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர், அழுத்தம். ஸோ அதோட SI யூனிட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கல். இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து விசை, அதாவது ஃபோர்ஸோட SI யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் A, நியூட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. SI அமைப்பில் அழுத்தத்தை அளவிடக்கூடிய அலகு என்ன? அப்போது அழுத்தம் அப்படிங்கிறது என்னது, ப்ரெஷர். அழுத்தம் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு தெரியும், ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அழுத்தம். ஸோ ப்ரெஷருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா SI யூனிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஆப்ஷன் A, பாஸ்கல் இஸ் தி ரைட் ஆன்சர்.
நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், விசைக்கான எஸ்ஐ அலகு. அதே மாதிரி ஜூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி, ஒர்க், ஹீட்டுக்கான வந்து எஸ்ஐ யூனிட். வாட்டுங்கிறது பவருக்கான எஸ்ஐ யூனிட். சரிங்களா? ஸோ விசைக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்க ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன். அதே மாதிரி 6th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பாஸ்கல். அழுத்தம், ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட்டும் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கல் தான். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின். ஒரு பொருளுடைய இயக்கத்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்கும் விசை என்ன? ஓகே, ஒரு பொருள் வந்து போகுது, அதோட ஃபோர்ஸை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். உராய்வு விசை. என்ன விசை? உராய்வு விசை. இந்த இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய விசைக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா உராய்வு விசை. 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இது பி, அதாவது ஈர்ப்பு இசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பொருள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஈர்க்கும் விசை தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இடையே அந்த ஈர்க்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த விசை தான் ஈர்ப்பு விசை. சரிங்களா? இதே மின்காந்த விசை. மின்காந்த விசை அப்படின்னு என்னது? அந்த மின்காந்தத்திற்கும் மற்றும் பார்த்தோம் அப்படின்னா அந்த காந்த சக்தி அதுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த விசை தான் மின்காந்த விசை அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் அணுக்கரு விசை. அணுக்கரு விசை அப்படின்னு என்னது? அந்த அணுக்கருவில் வந்து நம்மளுக்கு புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த புரோட்டான், நியூட்ரான்களை ஒன்றாக பிணைக்கும் அந்த ஒரு வகையான ஒரு குறுகிய தூர கவர்ச்சி விசை தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன விசை? இந்த அணுக்கரு விசை. அணுக்கரு விசை. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு பொருளுடைய இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய விசை அப்படிங்கிறப்ப இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உராய்வு விசை இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். ஒரு ஹைட்ராலிக் அச்சகத்தில், ஓகேவா, ஒரு ஹைட்ராலிக் அச்சகத்தின் செயல்பாட்டின் பின்னணியில் உள்ள கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஹைட்ராலிக் அச்சகம் அதோடைய செயல்பாட்டின் பின்னணியில் உள்ள கொள்கை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாஸ்கலின் விதி, அதாவது பாஸ்கல்ஸ் லா. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் அச்சகம் செயல்பாட்டு பின்னணியில் உள்ளக்கூடிய கொள்கை. சரிங்களா? இப்போது சரி, இந்த ஆக்ரமிடஸ் கொள்கை, ஆக்ரமிடஸ் விதி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு திரவம் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு வாயு. சரிங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பகுதி வந்து பார்த்தோன்னா முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா அமிழ்த்தப்பட்டு ஒரு பொருள் வந்து அதனால் வெளியேற்றப்பட்ட அந்த ஒரு திரவத்துக்கு வந்து சமமான ஒரு மேல் நோக்கிய ஒரு உந்து விசை. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து ஒரு வாட்டர் இருக்குது, இல்லைன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏர் சம்திங் இருக்குது அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்குறீங்க அப்படிங்கிறப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்விசை வரும் இல்லையா? ஸோ அதை வந்து சொல்லக்கூடிய கொள்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ரமிடஸ் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நியூட்டன்ஸ் விதி. மொத்தம் எவ்வளோ நியூட்டன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதே மாதிரி நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா வந்து எதையை வந்து ஒரு மையம் வச்சு பேசுதுன்னு பார்த்திங்கன்னா இனர்ஷியா. ஸோ இதை வச்சு தான் வந்து மையம் பேசும். சரிங்களா? அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிகழ்வு கோணம் எதற்கு சமம்? நிகழ்வு கோணம் எதற்கு சமம்? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரதிபலிப்பு கோணம். ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பு கோணம். ஸோ நிகழ்வு கோணம் வந்து எதற்கு சமம்னு கேட்டாங்க அப்படின்னா பிரதிபலிப்பு கோணம். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். 10th கொஸ்டின். வெற்றிடத்தில், அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒளியுடைய வேகம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஏன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பர் வினாடி. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒளியுடைய வேகம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. சரிங்களா? ஸோ 10th வந்து ஆப்ஷன் என்னது? சி, 3 லட்சம் கிலோமீட்டர் பர் வினாடி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். வெள்ளை ஒளியை பார்த்திங்க அப்படின்னா அதன் கூறு வண்ண பிரிப்பதன் நிகழ்வு என்ன? ஒரு வெள்ளை ஒளியை அதன் கூறு வண்ண பிரிப்பதன் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிதறல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இதுவே ஒளி விலகல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊடகத்தில் இருந்து வேற ஒரு அடர்த்தியான ஊடகத்திற்கு செல்லும் போது அதோட அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு பாதையில் ஏற்படக்கூடிய விலகல், அந்த ஒரு விளைவு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒளி விலகல்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதே பிரதிபலிப்புனா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபலிப்பு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டு, ஆக்சுவலாக ஒரு மீடியம் இருக்குது, அதில் வந்து பட்டு திரும்பி வரும் அந்த ஒரு செயல்முறை, ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்னது அப்படின்னா பிரதிபலிப்பு. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த வெள்ளை ஒளியை அதன் கூறு வண்ண பிரிப்பதன் அந்த ஒரு நிகழ்வு, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சிதறல் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 12th கொஸ்டின். வாகனங்களில் பின்புற காட்சிக்கு எந்த வகையான கண்ணாடி வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாகனங்களுடைய பின்புற காட்சிக்கு வந்து எந்த வகை கண்ணாடி?
ஸோ அந்த வெஹிக்கல்ஸ்க்கு எந்த கண்ணாடி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ குவிந்த கண்ணாடி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். குவிந்த கண்ணாடிக்கு இங்கிலீஷில் என்னது? கான்வெக்ஸ் மிரர். குழிவான கண்ணாடிக்கு இங்கிலீஷில் என்னது? கான்கேவ் மிரர். சமதள கண்ணாடினா ஃப்ளாட் மிரர். அதே வந்து கோள கண்ணாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ பாருங்கள், இந்த குவிந்த கண்ணாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாகனங்களுடைய பின்புற அந்த ஒரு காட்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தப்படுது. இதே வந்து குழிவான கண்ணாடி வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹெட்லைட்டுக்கு யூஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், இதில் எல்லாம் அந்த குழிவான கண்ணாடி வந்து பயன்படுத்தப்படுது. இதே வந்து சமதள கண்ணாடி ஃப்ளாட் கண்ணாடி அப்படிங்கிறது வந்து அந்த பாத்ரூம் மிரரில் யூஸ் பண்ணுறது, சோலார் குக்கரில், ஸோ இதுலலாம் வந்து சமதள கண்ணாடிங்கிறது வந்து பயன்படுத்தக்கூடியது. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் கோள கண்ணாடி. இதுக்கு என்னது இங்கிலீஷில் ஸ்பெரிக்கல். இதுக்கு வந்து அந்த குழிவான கண்ணாடி, குவிந்த கண்ணாடி எல்லாமே எக்ஸாம்பிளாக தான் ஒரு கோள கண்ணாடிக்கு. ஸோ இப்போது அந்த வாகனங்களில் பின்புற காட்சிக்கு வந்து எந்த கண்ணாடி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற அந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ குவிந்த கண்ணாடி அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 13th கொஷின் பாருங்கள். இப்போது 100 நியூட்டன் விசையால் 10 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவில் பார்த்தோம் அப்படின்னா செலுத்தப்படும் அழுத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அழுத்தம் என்னது? 10 பாஸ்கல். ஓகேங்களா? ஸோ என்னது அழுத்தம்? அழுத்தம் அப்படிங்கிறது ப்ரெஷர். அது ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அழுத்தம் அப்படிங்கிறது ஸோ ப்ரெஷர். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? ஸோ அந்த ஒரு விசையும் பரப்பளவையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது அதோட ஆன்சர். ஸோ 100 டிவைட் பை 10 என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 10. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பி 10 பாஸ்கல் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கான வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ 100 நியூட்டன் விசையால் அதாவது ஃபோர்ஸால் ஒரு 10 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு அந்த டென்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவில் செலுத்தப்படக்கூடிய இந்த ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 10 பாஸ்கல் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 14th கொஷின் வந்து பாருங்கள். சம்பவ கதிர்க்கும் இயல்பிற்கும் இடையிலான கோணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கோட ஆப்ஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ சம்பவ கதிர்க்கும் அந்த இயல்பிற்கும், அதர் சாதாரண ஒரு இயல்பிற்கும் இடையேயான அந்த ஒரு கோணத்துக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து என்னது? பிரதிபலிப்பு கோணம். ஸோ 14th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 15th கொஷின் பாருங்கள். எஸ்ஐ யூனிட்டில் வந்து அதிர்வெண் அளவிடக்கூடிய அலகு என்ன? அதாவது எஸ்ஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் படி அதிர்வெண் அளக்கக்கூடிய அந்த ஒரு யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்னது? ஹெர்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ 15th ஆப்ஷன் ஏ ஹெர்ட்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். மீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், தூரத்தை அளவிடக்கூடிய எஸ்ஐ யூனிட். வினாடிங்கிறது நேரத்தை அளவிடக்கூடிய எஸ்ஐ யூனிட். நியூட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விசை, ஃபோர்ஸ் அளவிடக்கூடிய எஸ்ஐ யூனிட். இது அதிர்வெண்ணை அளவிடக்கூடிய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறப்போ வச்சிருக்கிறது என்னது? ஹெர்ட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி 15th கொஷின். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் எதிரொலி நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எதிரொலி நிகழ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒளியின் ஒளி விலகல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஒளியின் ஒளி விலகல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரொலி நிகழ்வு அப்படிங்கிறது. சரிங்களா? எதிரொலி நிகழ்வு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒளியின் ஒளி விலகல். ஸோ 16th வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் 17th கொஷின். ஸோ எந்த வகையான ஒளி, அதாவது 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா மீயொலி ஒளி. ஸோ ஆப்ஷன் டி மீயொலி ஒளி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ கேட்கக்கூடிய ஒளி அப்படின்னா நம்ம காதுகளால் கேட்கக்கூடிய ஒளி தான் கேட்கக்கூடிய ஒளி. இதே வந்து சூப்பர் சோனிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காதால் கேட்க முடியாத ஒளி. இதே இன்ஃப்ராசோனிக் அப்படிங்கிறதும் அதே தான். பட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மனித காதுகளால் கேட்க முடியாத குறைந்த அதிர்வெண். இது வந்து அதிக அதிர்வெண், இது வந்து குறைந்த அதிர்வெண் கொண்டது. மனித காதுகளால் கேட்க முடியாத ஒரு குறைந்த அதிர்வெண் தான் இன்ஃப்ராசோனிக் ஒளி அப்படிங்கிறது. இதில் கொஸ்டின் பாருங்கள் எந்த வகையான ஒளி வந்து 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்டதுன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ 17th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி மீயொலி ஒளி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 18th கொஸ்டின் பாருங்கள். இப்போ சோனாரில் என்ன வகையான ஒளி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தப்படுது? சரிங்களா? சோனாரில் வந்து என்ன வகையான ஒளி வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் என்ன தான்? நோ டவுட் மீயொலி ஒளி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ 18th சோனாரில் எந்த வகையான ஒளி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா மீயொலி ஒளி அதுதான் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து பாருங்கள் மீயொலி அலைகளில் பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீயொலி அலைகளுடைய பயன்பாடு என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அழுக்கு மற்றும் தூசியை அகற்ற.
இது கரெக்டு. அதுக்கப்புறம் மேற்பரப்பை கிருமி நீக்கம் செய்ய, இந்த பாயிண்ட்டும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் மேற்பரப்பை மெருகூட்ட, இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். ஸோ அப்படின்னா என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஸோ மீயுடைய அலைகளுடைய பயன்பாடு வந்து மேற்கொண்டும் அனைத்தும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் 19th கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. பொருளுடைய நிலையை மாற்றும் அளவு என்ன? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அதோடைய ஸ்டேட், நிலைன்னா ஸ்டேட், அதோட ஸ்டேட்டை மாற்றக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபோர்ஸ். இப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டேட், அது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ அது மோஷன், அதை நம்ம நகர வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது? ஒரு விசை தேவைப்படுது, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளுடைய நிலையை மாற்றக்கூடிய அளவு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, விசை இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 21st கொஸ்டின் பாருங்கள். நியூட்டனுடைய முதல் விதி வந்து பார்த்திங்கன்னா எது தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. நியூட்டனுடைய முதல் விதி எது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சும்மை. ஓகேங்களா? சும்மை தொடர்புடையக்கூடியது. சும்மை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனர்ஷியா. ஓகேங்களா? இங்கிலீஷில் வந்து சும்மை அப்படின்னு என்னது? இனர்ஷியா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு கொஸ்டின் பார்க்குறப்பே. ஸோ நியூட்டன்ஸ்லாம் பற்றி சொல்கிறப்ப நான் சொன்னேன், இந்த இனர்ஷியா அப்படிங்கிறது தான் நியூட்டன்ஸுடைய முதல் விதி தொடர்புடையது. சரிங்களா? ஸோ நியூட்டன்ஸோட முதல் விதி தொடர்புடையது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, சும்மை. ஆப்ஷன் பி, சும்மை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 22nd கொஸ்டின் பாருங்கள். நிலவில் ஓகேவா ஒரு பொருளுடைய எடை என்பது பூமியில் உள்ள எடைக்கு வந்து எத்தனை பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1/6 பங்கு. ஸோ என்ன ஆப்ஷன்? சி ஆப்ஷன். அப்போது நிலவில் வந்து ஒரு பொருளுடைய எடை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பூமியில் உள்ள எடைக்கு வந்து எவ்வளோ பங்கு இருக்கும் அப்படின்னா 1.6 பங்கு இருக்கும். ஸோ 22nd கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி 1/6 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், வெப்பம். ஸோ வெப்பம் அப்படிங்கிறதோடைய, வெப்பம்னா ஹீட், ஸோ அதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன? கெல்வின். ஸோ இங்கே 1. நெக்ஸ்ட் பாருங்கள், வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூல். வெப்பநிலை அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர்னு வரும். ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் நம்ம என்ன பார்த்தோம்? ஜூல். ஸோ செகண்ட். இங்கே வெப்ப சமநிலை. ஸோ இந்த வெப்ப சமநிலை அப்படிங்கிறது வந்து சமமாக இருக்குது. வெப்பம் வந்து இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லைங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே 3. பனிக்கட்டி அப்படின்னாவே நார்மலாக 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். கொதிநீர் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் வந்து கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ அது டிகிரி செல்சியஸ் வந்து எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5th. ஸோ 4, 5, 1, 3, 2 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சி. ஸோ 23rd கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். இப்போது ஏபி என்ற இரு டம்ளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50%, அதாவது 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்து இருக்குது. அங்கே அதில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர். ஸோ அவை இரண்டையும் சி என்ற டம்ளரில் ஊற்றுறாங்க. அப்படிங்கிறப்போ சியில் இருக்கக்கூடிய அந்த நீருடைய டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஏபின்னு சொல்லிட்டு 2 டம்ளர் இருக்குது. ஸோ 2லேயுமே 50 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டர் வந்து என்னவா இருக்குது? ஹீட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 தண்ணியுமே வந்து இன்னும் சி அப்படிங்கிற அந்த ஒரு டம்ளரில் ஊற்றுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்? அதுவும் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக 50 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். டெம்பரேச்சரில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ பிளேஸுக்கும் டெம்பரேச்சர், ஸோ அதில் இருக்கக்கூடிய எந்த பொருளை வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ 2 டம்ளர்னா 50 டிகிரி செல்சியஸ் தண்ணியே 2 சேர்த்து இன்னொரு டம்ளரில் ஊற்றினாலும் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம் வாட் எவர் தி அமௌண்ட். எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் அதோட டெம்பரேச்சர் என்னவாக தான் இருக்கும்? அதே டெம்பரேச்சராக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 50 டிகிரி செல்சியஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்திர மீட்டர் கம்பி வந்து இந்தியாவில் வந்து எந்த ஆய்வகத்தில் இருக்குங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ டில்லி இயற்பியல் ஆய்வகம், ஆப்ஷன் பி மும்பை இயற்பியல் ஆய்வகம், ஆப்ஷன் சி சென்னை இயற்பியல் ஆய்வகம், ஆப்ஷன் டி கல்கத்தா இயற்பியல் ஆய்வகம். ஸோ இதில் ஆன்சர் என்னது? ஸோ இந்த பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான அந்த படித்திர மீட்டர் கம்பி வந்து இந்தியாவிலேயே டில்லி இயற்பியல் ஆய்வகத்தில் தான் இருக்குது. ஸோ 25th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஒரு துளி நீரில், அதாவது ஒரு துளி நீரில். ஓகே, இப்போ 26th கொஸ்டின் பாருங்கள். அப்படின்னா இப்போ ஒரு துளி நீரில் வந்து எத்தனை நீர் துகள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ட்ராப் அந்த ஒரு வாட்டரில் வந்து எத்தனை அந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு நீர் துகள்கள் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இதோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10^21.
ஸோ 10^21 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஸோ 26th கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 10^21 இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஈயத்தின் சின்னம் என்ன? ஸோ ஈயத்துடைய சின்னம், அது ஈயம் அப்படின்னா லெட், இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? லெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதோடைய சிம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. அது சிம்பிள் என்னது? பிபி. ஸோ ஆப்ஷன் ஏ. 27th கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிபி இஸ் தி ரைட் ஆன்சர். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜி, ஓகேங்களா? ஸோ ஏஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டுக்கு வரும். இதே ஹெச்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்க்குரிக்கு வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஈயத்துடைய சின்னம் லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, LEAD. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பிபி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 28th கொஸ்டின். அதாவது வெப்ப நிகழ்வின் மூலம், அதாவது கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு ஸோ எந்த கரைசல் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சது தான். என்ன ஆன்சர் வரும்? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் பி NaOH. இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வெப்ப நிகழ்வு, அந்த ஹீட் ரியாக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொழுப்பு அல்லது அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சோப் செயினை வந்து சோப்பாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH தான் வந்து என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இதே வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது KOHன்னு சொல்லுவாங்க. சோடியம் குளோரைட்னா NaCl இதோட சிம்பிள். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா HCl. ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப நிகழ்வு அந்த டைமில் வந்து கொழுப்பு அல்லது எண்ணெயை வந்து சோப்பாக மாற்றுவதற்கு வந்து எந்த கரைசல்? சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் தான் பயன்படுத்தப்படுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீனால். ஃபீனால் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் ஆசிட் தான் நம்ம வந்து ஃபீனால்னு சொல்கிறோம். ஸோ 29th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அந்த கார்பாலிக் அமிலம் அதோடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, C6H5OH. இந்த C6H5OH இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதெல்லாமே ஃபீனாலிக், அந்த ஃபீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் அமிலம் அப்படிங்கிறத ஃபீனால் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் ஆசிட், அசிட்டிக்கும் வீக் ஆசிட் தான், பென்சோயிக் ஆசிடும் வீக் ஆசிட் தான், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சரிங்களா? எல்லாமே வந்து வீக் ஆசிடாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வீக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள், அதாவது வீரியம் குறைந்த அமிலத்துக்கு வந்து ஒரு சான்றுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள், அசிட்டிக் அமிலத்துக்கோட ஃபார்முலா என்னது? CH3COOH. அதே மாதிரி பாருங்கள், பென்சோயிக் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாருங்கள், C6H5COOH. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நார்மலாக HCl அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் பாடி மனித உடலில் வந்து சுரக்கக்கூடிய அந்த அமிலம் தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ இந்த ஃபீனால் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ கார்பாலிக் அமிலம்ங்கிறது ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக்க மேட்ச் தோலையும் கொடுத்துருக்காங்க. சோப்பு. ஃபர்ஸ்ட் சோப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா NaOH, அதுதான் சோப். அடுத்தது சிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், சிமெண்ட்டை வந்து நம்ம சிம்பிளில் வந்து RCC அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உரங்கள் அப்படிங்கிறது நார்மலாகவே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதோட சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேர்ட். ஜிப்சம் அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் CaSO4 2H2O4. ஸோ 4 3 2 1 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோவிங் 30th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி 4 3 2 1 இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள். ஸோ தாவரங்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாமே தெரியும், NPK தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த N அப்படிங்கிறது என்னது? நைட்ரஜன். Pங்கிறது பாஸ்பரஸ். K அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது? பொட்டாசியம் அதை குறிக்குது. அப்போது தாவரங்களுடைய முதன்மை சத்துக்களை எது கருதப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ NPK இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது வந்து அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எது அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் அப்படிங்கிறது எது? டங்ஸ்டன். எது? டங்ஸ்டன். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். டங்ஸ்டனுக்கு இன்னொரு பேர் வந்து இங்கிலீஷில் உல்ஃப்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதோட சிம்பிள் வந்து ஷார்ட்டாக W தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மெர்க்குரி அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்பிள்? HG. இதே வந்து டியூராலுமினியம். இப்போ பாருங்கள், டியூராலுமினியம் அப்படிங்கிறது வந்து ஒரு அலுமினியம் அலாய், நிறையா இது சேர்ந்தது. அதாவது டியூராலுமினியம் எதெல்லாம் சேர்ந்ததுன்னா அலுமினியம் ப்ளஸ் காப்பர் ப்ளஸ் மெக்னீஷியம் ப்ளஸ் மேக்னஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா டியூராலுமினியம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜிங்க் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் வந்து ZN. சரி, ஸோ அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் பி டங்ஸ்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து வந்து 33rd கொஷின் வந்து பாருங்கள்,
இயற்கையில், அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த தாது உப்புக்களை கலந்து அரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த தாது உப்புக்களை கலந்து அரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் கரெக்ட், களிமண்ணும் கரெக்டு தான், ஜிப்சமும் கரெக்டு தான். ஸோ அப்போ வந்து என்னது ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும், அதுதான் வந்து 33rd கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிப்சத்தினுடைய மூலக்கூறு அதோடைய என்னது அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், இப்போ தான் லாஸ்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா ஒரு ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் ஏ அதில் தான் அந்த கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், அந்த H2O வந்து 2 மாலிக்யூல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஜிப்சத்துடைய மூலக்கூறு CaSO4 2H2O, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து 34th கொஸ்டினுக்கு வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 35th கொஸ்டின், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படிங்கக்கூடிய உப்பு வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்சத்து தான் அப்படி சொல்லுவோம். ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். மெக்னீஷியம் வருது, மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து என்னது எப்சம். ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், எப்சம்ங்கிறது தான் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். ஸோ 35th வந்து ஆப்ஷன் ஏ எப்சம் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஃபீனாலுக்கு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ என்ன கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பாருங்கள் 36th கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் வீரியம் குறைந்த அமிலம், அதாவது பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே வீக் ஆசிட் கம்பேர் பண்ணுறப்ப இது வீக் ஆசிட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க பார்த்தோம் அப்படின்னா கார்போலிக் ஆசிட் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ கார்போலிக் ஆசிட் தான் வீரியம் குறைந்த அமிலம், அதாவது வீக் ஆசிட்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 37th கொஸ்டின் பாருங்கள், ஃபீனால் கரைசல் நிறமற்றதாக இருப்பினும் மாசு காரணமாக ஒரு நிறம் அந்த ஒரு நிறக்கரைசலாக மாறும். ஸோ ஃபீனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் இருக்காது, பட் அது என்ன மாறும், கலராக மாறும். எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டஸ்ட்டு காரணமாக கலராக மாறும். ஸோ எந்த கலராக மாறும்? ஸோ ஆப்ஷன் இதில் என்ன வரும், இளம் சிவப்பு. ஸோ 35th வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 38th கொஸ்டின் வந்து பாருங்கள், வேதியியல் எதிர்வினைகள் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா சமன்பாடுகள், கால்சியம் கார்பனேட் சூடாக்கப்படும் போது எந்த வகையான எதிர்வினை, அதாவது ஒரு கால்சியம் கார்பனேட் வந்து ஒரு சூடாகும் போது ஹீட் ஆகும் போது எந்த வகையான எதிர்வினை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா சிதைவு எதிர்வினை. என்ன எதிர்வினை? சிதைவு எதிர்வினை. ஸோ 38th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வருவற்றுள் எந்த வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பனி உருகுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீர் குறைக்குது அப்படிங்கிறது ஒரு நார்மல் ரியாக்ஷன் தான், அது கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது. சர்க்கரை தண்ணீர் கரைக்கிறதும் கிடையாது. அப்போ இரும்பு துருப்பிடித்தல், ஒரு அயன் வந்து அங்கே இருக்க ஆக்சிஜனாலேயோ ஹீட்டு இது மூலமாக ரஸ்ட் ஆகுது, துருப்பிடிக்குது அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ 39th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், தாவரங்களுக்கு நுண்ணூட்டச்சத்தாக எந்த உறுப்பு வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ எது கருதப்படுது? துத்தநாகம். என்னது? துத்தநாகம். ஸோ 40th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 41st கொஸ்டின் வந்து பாருங்கள், கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினை புரியும் போது எந்த வாயு வெளிப்படுகிறது? அதாவது கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா HClோட சேர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால்சியம் குளோரைடு கிடைக்கும், வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கிடைக்கும், அதில் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன கேட்குறாங்க, எந்த வாயு வெளியிடப்படுதுன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆசிட் அதாவது அமிலம் ப்ளஸ் காரம்னு எடுத்து பேஸ். நம்மளுக்கு நார்மலாக தெரியும் ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா, ஆசிட் ப்ளஸ் பேஸ் அது என்ன கொடுக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர், உப்பும் தண்ணியும் தான் கொடுக்கும். ஸோ உப்பு ப்ளஸ் வாட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 42nd கொஸ்டினுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து 43rd கொஸ்டின் வந்து பாருங்கள், ஒரு திடப்பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரவமாக மாற்றக்கூடிய செயல்முறை, அதாவது ஒரு சாலிடை வந்து லிக்விடாக மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு ஐஸ் கியூப் சாலிட் அதை லிக்விடாக மாற்றணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உருகுவீங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ 43rd வந்து ஆப்ஷன் ஏ உருகுதல் இஸ் தி ரைட் ஆன்சர். கொதிக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திரவத்தை ஆவியாக மாற்றுறது, உறைதல் அப்படிங்கிறது வந்து ஆவியை திடப்பொருளாக மாற்றுறது. சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து திரவத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா திடப்பொருளை திரவம் மாற்றுறது அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா உருக்கிறது. ஸோ 43க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் பொருளுடைய மிகச்சிறிய அழகு எது? இது எல்லாத்துலேயும் மிகச்சிறிய அழகுமே என்னதான் தான் இருக்கும், ஒரு அணுவாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ
அணு இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ மூலக்கூறு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து தான் மூலக்கூறாக மாறும். தனிமம்னா என்னது? ஒரே வகையான அணுக்கள்லாம் சேர்ந்தது தான் வந்து தனிமம். சேர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு தனிமங்களால் என்னது ஒரு பிணைக்கப்பட்டது தான் சேர்மம். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் எல்லாம் சேர்ந்து மூலக்கூறு, ஒரே வகையான அணு சேர்ந்த தனிமம், அதாவது 2 அல்லது வெவ்வேறு தனிமங்களுடைய பிணைப்பு தான் சேர்மம். சரிங்களா? ஸோ பொருளுடைய மிகச்சிறிய அழகுன்னு கேட்டாங்க அப்படின்னா அணு, ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் பாருங்கள் 45th கொஸ்டின் வந்து பாருங்கள், தங்கத்துடைய சின்னம் என்னது? ஸோ தங்கத்துடைய சின்னம் வந்து என்னது? ஏயு தான் சிம்பிள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் 45th கொஸ்டின். ஓகேங்களா? இதே பிபின்னா லெட்டு குறிக்கும். சரிங்களா? ஏஜி அப்படிங்கிறது சில்வர், வெள்ளியை குறிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்க்குரியை குறிக்கும். சரிங்களா? பாதரசத்தை குறிக்கக்கூடியது, அதுதான் வந்து சி. இது தங்கத்துடைய சின்னம் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிஹெச்சுடைய இயல்பு மதிப்பு என்ன? ஸோ பிஹெச்சுடைய நார்மல் வேல்யூ எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 7 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 7 இஸ் தி ரைட் ஆன்சர். 7க்கு கீழே பிஹெச் வேல்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து என்னதான் இருக்கும்? ஆசிடாக இருக்கும், ரொம்ப அசிடிக்காக இருக்கும். ஸோ பிஹெச் வேல்யூ வந்து 7க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னவா இருக்கும்? பேசிக், மோர் பேசிக், ஸ்லைட்லி பேசிக்லேருந்து மோர் பேசிக் லெவல் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், செப்பு சல்ஃபேட், அதாவது அந்த செப்பு சல்ஃபேட் கரைசலில் இருந்து தாமிரத்தை மீட்டெடுக்க எந்த உலோகம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த உலோகம் பயன்படுத்தப்படுது? இதுலேயும் துத்தநாகம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 48th கொஸ்டின் வந்து பாருங்கள், தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் வந்து எது வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எது பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனால். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீனால், இந்த ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லையோ, ஸோ அந்த ஸ்கின் டிசீஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆயில்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஸோ வந்து 48th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபீனால் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீனாலுடைய மூலக்கூறு என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே இருந்தது தான், நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீனாலோட மூலக்கூறு அப்படிங்கிறது C6H5OH. நான் கண்டிப்பாக டக்குன்னு சொன்னோன்னு ஞாபகம் வரணும் இல்லையா? ஸோ அப்போ 49th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், துணி துவைக்கும் இயந்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க? துணி துவைக்கக்கூடிய அந்த ஒரு இயந்திரத்தில், இந்த வாஷிங் மிஷினில் வந்து எந்த தத்துவம், அதாவது எந்த ஒரு விதி வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு பார்த்தா அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி மைய விளக்கல் முறை. என்ன முறை? மைய விளக்கல் முறை. வாஷிங் மிஷின் இயந்திரத்தில் எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மைய விளக்கல் முறை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இயற்பியல் வேதி எல்லாமே இப்போ வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரியல் சம்மந்தமாக ஒரு 50 கொஷின்ஸ் 6th பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 51st கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும் மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை என்னது? நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 96 to 98, 96.4 to 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சொல்லுவாங்க. செல்சியஸில் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி. ஸோ மனித உடல் சராசரி வெப்பநிலை 51st கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 37 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அங்கவடி எலும்புடைய நீளம். ஸோ அங்கவடி எலும்பு, அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ஸ் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிறதே மனித உடல்லையே மிகச்சிறிய எலும்பு எதுன்னு கேட்டாலுமே இந்த அங்கவடி எலும்பு தான். ஸோ அதோடைய நீளம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, இந்த 2.8 மில்லிமீட்டர். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 2.8 மில்லிமீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்கும். மனித உடலே மிகச்சிறிய எலும்பு, அதோட நீளம் வந்து 2.8 மில்லிமீட்டர். அது என்ன எலும்புன்னு கேட்டாங்கன்னா அங்கவடி எலும்பு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 53rd கொஸ்டின் பாருங்கள், மனிதனுடைய ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறை எத்தனை மில்லியன் நுண்காற்று பைகள் வந்து இருக்கும்? சரிங்களா? அந்த நுரையீரலில் எத்தனை நுண்காற்று பைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 350 to 450 மில்லியன். பட் எக்ஸாக்டாக நம்ம ஸ்கூல் புக் படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 350 மில்லியன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இரத்த சிவப்பணுக்கள் எங்கே உருவாக்கப்படுகிறது? இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் எங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ. அதுக்கு தமிழில் என்னது? எலும்பு மஜ்ஜை. ஸோ இந்த எலும்பு மஜ்ஜை ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆர்பிசிஸ் எல்லாமே வந்து இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து என்ன ஆகுது?
டெவலப் ஆகுது. கல்லீரல், மண்ணீரல், தண்டுவடம் இதில் எல்லாம் டெவலப் ஆகாது. ஸோ இந்த ஆர்பிசி அப்படிங்கிறது இந்த போன் மேரோவில் மட்டும்தான் என்னவாகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் 54th கொஸ்டின். அடுத்து 55ல் பாருங்கள், மார்புக்கூடு பகுதியில் எந்த நாளமில்லா சுரப்பி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த மார்புக்கூட்டு பகுதியில் நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் சுரப்பி. இது அட்ரினல் அப்படிங்கிறது வந்து சிறுநீரகம், கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடியது அட்ரினல் சுரப்பி. தைராய்டுங்கிறது கழுத்தில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். இது பிட்யூட்ரி அப்படிங்கிறது மூளையில், அதுவும் ஹைப்போதலாமஸ், லோயர் பார்ட் ஆஃப் தி பிரெயின், அந்த இடத்துல ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கிறது பிட்யூட்ரி. ஸோ ஹார்மோன் அந்த கிளாண்ட்லேயே வந்து ஒரு ஹெட்டு, ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கக்கூடிய சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி தான். சரிங்க. ஏன்னா இந்த கொஷின் பாருங்கள், மார்புக்கூடு பகுதியில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தைமஸ் சுரப்பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பாருங்கள், உட்கரு இல்லாத விலங்கு செல், அதாவது அந்த நியூக்ளியஸ் இல்லாத விலங்கு செல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த நியூக்ளியஸ் இல்லாத விலங்கு செல் அப்படிங்கிறது எது? ரெட் பிளட் செல்லில் தான் நியூக்ளியஸே இருக்காது, சிவப்பு செல்கள். ஸோ 56th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போது புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறாங்க, புரோட்டோபிளாசம், பிளான்ட்ல கூடிய அந்த புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் கண்டுபிடிச்சா? பெர்கின்ஜி. ஸோ ஆப்ஷன் ஏ பெர்கின்ஜி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் 57th கொஸ்டின். அடுத்து பாருங்க 58th கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் செல் பிரிதல், அதாவது செல் பிரிதல் என்ன, செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷனுக்கு வந்து எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது? உட்கரு. ஸோ நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பிளாசம் சுற்றி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குரோமோசோம்ஸில் தான் செல் டிவிஷன் நடக்கும். ஸோ அந்த செல் பிரிதல் எது உதவியாக இருக்குது, அந்த டிவிஷனுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உட்கரு. ஆப்ஷன் ஏ நியூக்ளியஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். தற்கொலை பைகள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு செல்லில் நம்ம எதை வந்து தற்கொலை பைகள்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ 59th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி லைசோசோம்ஸ் கரெக்ட் ஆன்சர். ரிபோசோம் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணும், ஃபுட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி இருக்கிறது ரிபோசோம்ஸ். சரிங்களா? சென்ட்ரோசோம்ஸுங்கிறது அந்த செல் டிவிஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ தற்கொலை பைகள் அப்படிங்கிறது லைசோசோம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பூமியின் நிழல் சந்திரனில் விழுறதால நம்மளுக்கு எந்த கிரகணம் ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ பூமியோட நிழல் சந்திரன் ஏற்படுதுன்னா நம்மளுக்கு என்ன கிரகணம் ஏற்படுது அப்படின்னா சந்திர கிரகணம். இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வந்து வரும். ஸோ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரப்போ வர்றது சூரிய கிரகணம். முழு கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்து நேர்கோட்டில் வரும்போது அந்த சூரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுசாக மறைச்சிரும், நம்ம பூமியில் வந்து சூரிய ஒளியே படாது. அப்படிங்கிறப்ப அதுக்கு பேர் என்னது? முழு கிரகணம். ஸோ அப்போ பூமியோட நிழல் சந்திரன் விழுவதால் ஏற்படக்கூடியது வந்து ஆப்ஷன் பி சந்திர கிரகணம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வெறிநாய் கடியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து எந்த வைரஸ்? ஸோ வெறிநாய் கடியை வந்து ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து எதுன்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராப்டோ வைரஸ் தான் வந்து கரெக்ட். இந்த ஹெர்ப்ஸ், இதுக்கு பேர் வந்து ஹெர்ப்ஸ் வைரஸ். ஹெர்ப்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது வந்து அந்த 2 types ஆஃப் ஹெர்ப்ஸ் இருக்குது. அந்த சிக்கன் பாக்ஸை காஸ் பண்ணக்கூடியதும் ஹெர்ப்ஸ் வைரஸ் தான். அதே மாதிரி அதாவது அம்மை நோய் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியதும் அதுதான். அதே மாதிரி வாயில் வந்து புண்ணுகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்புறுப்பில் வந்து புண்ணு ஏற்படுத்தும். ஸோ 2 வகையான ஹெர்ப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைனோ வைரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காமன் கோல்டு, சளி, அது வந்து காஸ் பண்ணக்கூடியது. போலியோ வைரஸ் வந்து போலியோவை காஸ் பண்ணும். இப்போ வெறிநாய் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி ராப்டோ. அதுக்கப்புறம் பாருங்கள், கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிறது எவ்வகை உயிரி? பாக்டீரியாவா, வைரஸா, பூஞ்சையா, பாசிகளான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாசிகள் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது அந்த பாசிகள், அது சம்மந்தப்பட்ட உயிரி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பசுவின் உடலில் வேர்வை சுரப்பிகள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 63rd பசுவுடைய உடலில் வேர்வை சுரப்பிகள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மூக்கு. ஸோ ஆப்ஷன் பி நோஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை சுரப்பிகள் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வித்தலை தாவரம் எது? ஒரு வித்தலை தாவரம்க்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க? மா, புல்லா, அவரையா, பைன், அந்த மரமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் பி புல் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் எது வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஜூன் 5.
நெக்ஸ்ட் பாருங்கள், ஜீராங் பறவைகள் பூங்கா எங்கே இருக்குது? ஓகேவா? ஸோ ஜீராங் பேர்ட் சாங்சுரி வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சிங்கப்பூர். ஸோ இந்தியாவிலே நிறையா இருக்குது. பட் அந்த ஜீராங் பறவைகள் பூங்கா அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் தான் அந்த ஜீராங் பறவைகள் பூங்கா இருக்குது. ஸோ 66th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அமீபா பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அமீபா ஒரு செல் உயிரி, அது ஒரு செல் உயிரி தான். ஓகேவா? சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து போலிக்கால்கள் தான் இருக்குது. கரெக்டு. உணவு குமிழ் மூலம் செரிமானம் செய்கிறது. ஆமாம். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், அப்போ இது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்னவாக இருக்கும்? அமீபா பற்றி சரியானது எதுன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் ஒரு செல் உயிரியான யூக்ளினா எது மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சிங்கிள் செல் ஆர்கானிசம் போலிக்கால்களை தான் பயன்படுத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ 68th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி போலிக்கால்கள் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பறவைகள் டேஸ் போன்ற தகவலை அதாவது தகவமைப்பை, ஓகேங்களா, எந்த ஒரு தகவமைப்பை பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு தகவமைப்பை பெற்றிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கையும் இருக்குது பறவைகளுக்கு, எடை குறைவான எலும்பு தான், உறுதியான மார்பு தசை. அப்போ இது அனைத்தும். ஸோ 69th ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 70th கொஸ்டின் பாருங்க, குளிர்கால உறக்கத்துக்கு. ஓகேவா? ஸோ அந்த கோல்டு ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க, அந்த அந்த உறக்கம் வந்து ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. அந்த குளிர்கால உறக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தை. என்னது? நத்தை. ஸோ ஆப்ஷன் சி நத்தை இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, 71 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சரியானது அப்படிங்கிறது துருவக்கரடி துருவ பக்கத்தில் இருக்கும், இது கரெக்டு தான். வரையாடு மலைப்பகுதியில் இருக்கும், கரெக்டு. மாநில விலங்கு நம்மளோட தமிழ்நாட்டில் வரையாடு தான் மாநில விலங்கு. ஸோ இதில் எது சரி? டி. அனைத்தும் சரி தான், கரெக்டு. ஸோ 71th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பாலைவன கப்பல். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான். ஸோ பாலைவன கப்பல்னாவே என்னது? ஆப்ஷன் ஏ ஒட்டகம் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்துக்கப்புறம் பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கிறது? ஸோ பள்ளி வந்து எப்படி வந்து ப்ரீத் பண்ணுது? ஏதோ அதோட முதன்மை உறுப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது? பள்ளிகளுக்கு வந்து என்ன இருக்குது? நுரையீரல்கள் இருக்குது. ஸோ 73க்கு வந்து ஆப்ஷன் டி நுரையீரல்கள், லங்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன? ஸோ அயோடின் குறைபாட்டில் நம்மளுக்கு என்ன ஏற்படும்னா கிரிட்டினிசம் தான் ஏற்படும். ஸோ 74th ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ரிக்கெட்ஸுங்கிறது விட்டமின் டி குறைபாடு. மராஸ்மஸ் அப்படின்னு என்னது? விட்டமின் சி குறைபாடு. அந்த ஒரு ப்ளீடிங் கம்ஸ், அந்த ஒரு பல் ஈர்கள் எல்லாம் வந்து ரத்தம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ மராஸ்மஸ் விட்டமின் சி டெஃபிஷியன்சி. ஆஸ்டியோமலேஷியா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த விட்டமின் அந்த ஒரு டி குறைபாடால் வரக்கூடியது தான், அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட குறைபாடு தான். சரிங்களா? அப்போ அயோடின் அப்படிங்கிறது வந்து கிரிட்டினிசம் மட்டும்தான். ஸோ 74th ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 75 மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். செல்லின் கதவு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? செல்லின் கதவு அப்படிங்கிறது என்னது? நியூக்ளியஸ் உடைய உரை தான் செல்லுடைய கதவு. சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிறது வந்து இங்கே இதில் வந்து எது வந்து சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் சவ்வு தான். அதுக்கப்புறம் உட்கரு கதவு. ஓகேவா? உட்கரு கதவு அப்படிங்கிறது நுண் குமிழ்கள். அதுக்கு நகரம் பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசோம் தான். அப்போ 3124 ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 76th கொஸ்டின் பாருங்கள். இப்போது மனித உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இட்ஸ் ராங் செல். ஓகேவா? ஸோ மனித உடலில் உள்ள செல்லுடைய எண்ணிக்கை வந்து மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3.7 × 10^13 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ மனித உடலில் உள்ள செல்லுடைய எண்ணிக்கை வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 3.7 × 10^13. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 77th கொஸ்டின், நம்ம உடலில் எத்தனை சதவீதம் நீர் இருக்குது? ஸோ வாட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பர்சன்டேஜ் என்னது? 70%. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ல்டு ஃபுட் டே உலக உணவு நாள் எப்போன்னு கேட்குறாங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கிடையாது, October 16. செப்டம்பர் கிடையாது, October 16. ஸோ ஆப்ஷன் டி. இதில் ராங்காக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ உலக உணவு தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் கிடையாது, October 16. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உலகில் எத்தனை சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எத்தனை சதவீதம் நிலவாழிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் இருக்குது? 28% இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி
ரைட் ஆன்சர். ஸோ மனித உடலில் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க 80th கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ரொம்ப ஈஸி. எத்தனை எலும்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 206 போன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 206 தான் வந்து கரெக்டான ஆன்சர். பட் பிறக்கிறப்ப நியூ பார்ன்ஸுக்கு வந்து மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குன்னா 300 எலும்பு இருக்கும். ஸோ பிறந்தோடனே கேட்டாங்கன்னா 300 எலும்பு. வளர வளர எல்லாத்துக்கும் நார்மல் ஒரு அடல்ட் மேல் ஃபீமேலுக்கு எவ்வளோ எலும்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 206. ஸோ 80th ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 81st கொஸ்டின் பாருங்கள். விக்டோரியா அலோசானிகா அந்த இலை வந்து எத்தனை மீட்டர் வரை வளரும்னு கேட்குறாங்க. எத்தனை மீட்டர் வரை வளரும்? அமேசானிக்கா சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வரை வளரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், மூடிய விதை தாவரம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க? ஸோ பாட்னி, அதாவது தாவரவியல்ல மூடிய விதை தாவரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்கள். ஸோ ஆப்ஷன் ஏ இது ரைட் ஆன்சர் ஃபார் 82th கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள். பூமியில் மொத்த ஒளிச்சேர்க்கையில் எத்தனை சதவீதம் கடல்வாழ் தாவரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாவரங்களில் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதவீதம்? 40%. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், உலகிற்கான ஓட்டு வந்து எந்த காடுலேருந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா எந்த காடுகள்லேருந்து அதிகமாக இருக்குது? அமேசான் காடுகள். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள். மனித உடலில் உள்ள சிறுகுடலின் நீளம். சிறுகுடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 6 மீட்டர். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலை விட அது கம்மி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நுரையீரல்களை சுற்றி 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் இருக்கும். ஸோ அதை லங்ஸை சுற்றி 2 லேயர் கொண்ட ஒரு லேயர் இருக்கும். ஸோ அது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னது? ப்ளூரா. ஸோ ஆப்ஷன் ஏ ப்ளூரா தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் கிருமி நாசினியாக தோல் நோய்க்கு வந்து எது வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. அதாவது கிருமி நாசினியாக தோல் நோய்க்கு மருந்தாக எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது? வேம்பு. ஸோ வேம்பா, மஞ்சளா, பருத்தியா, கற்றாழையும் கேட்குறாங்க. வேம்பு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள். 88வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மேற்கு வங்காளம் சணல் உற்பத்தி, அது வெஸ்ட் பெங்காலில் சணல் உற்பத்தி எத்தனை சதவீதம் உற்பத்தி வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் அவங்க மட்டுமே தனியாக வந்து இந்தியாவில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து உற்பத்தி செய்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி 50% இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். வன்கட்டைகள் எதிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வன்கட்டைகள் எதுலேருந்து கிடைக்குது? ஜிம்னோஸ்போமா, பருத்தியா, ஆஞ்சியோஸ்போமா, சனலா பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இயற்கையான கொசு விரட்டி. அடுத்த 19th கொஸ்டின். இயற்கையான கொசு விரட்டி எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன தான்? வேம்பு தான். வேம்பு தான் இயற்கையான கொசு விரட்டி. அது வந்து நம்ம எரிச்சாலோ சம்திங் அதோட புகை வந்து என்ன ஆகாது? கொசு வராது. ஸோ இயற்கையான கொசு விரட்டி வேம்பு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், நீரின் மூலக்கூறு அதோடைய ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும், H2O. இதுதான் வந்து வாட்டருடைய ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 92nd கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆசியாவில் முக்கிய ஆறுகளில் எத்தனை பெரிய ஆறுகள் ஓகேவா இமயமலையிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எத்தனை ஆறுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமயமலையிலேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஆறுகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி 10 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு கேலோன், GALON இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழில் காலன். ஸோ ஒரு காலன் பற்றி எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை லிட்டர்? 3.785 லிட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு காலன் அப்படிங்கிறது 3.785 லிட்டருக்கு வந்து சமமாக இருக்கும். நெக்ஸ்ட், ஹீமோகுளோபினில் இரும்பு சத்து அடங்கி அந்த நிறமி பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி 4% அப்படிங்கிறது தான் வந்து என்ன ஆன்சர்? கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். விலங்கு ராஜ்யத்தில், அதாவது அனிமல் கிங்டத்தில் மிகப்பெரிய ஃபைலம் வந்து எது? ஸோ விலங்கு ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஃபைலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எது? ஆர்த்ரோபோடா. இதுதான் வந்து அனிமல் கிங்டமோட மிகப்பெரிய ஒரு ஃபைலம், லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், உயிரினங்களுடைய ஒரு அடிப்படை அழகு, பேசிக் அந்த ஒரு விஷயம் என்னது? செல் தான். செல்லிலிருந்து தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? டிஷ்யூஸ்லேருந்து தான் ஒன்றொன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ செல் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், எந்த விலங்குக்கு என்ன கேட்குறாங்க? ஹைட்ரோஸ்டாட்டிக் எலும்புக்கூடு இருக்குது. ஸோ எந்த விலங்குக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் எலும்புக்கூடு இருக்குன்னா மனித விலங்குக்கு தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் எலும்புக்கூடு இருக்குது. ஸோ 97க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், பின்வரும் விலங்குகளில் வந்து எது
பாலூட்டிக்கு உதாரணம். எது வந்து பாலூட்டிக்கு உதாரணம் வந்து கேட்டிங்க அப்படின்னா மனிதன் தான் பாலூட்டிக்கு உதாரணம். சரிங்களா? அதாவது மேமல்ஸ், எது மேமல்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா வவ்வாலும் மேமலில் தான் வரும், மனிதனும் மேமல் தான். ஸோ இந்த இடத்துல பள்ளி மேமலில் பாம்பு மேமலில், அதாவது பாலூட்டிகள். ஓகேவா? குட்டிக்கு பால் கொடுக்கும். ஸோ அந்த பாலூட்டிகள் தான் மேமல் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மனிதன் வந்து இதில் ஆன்சர் கரெக்டு. ஸோ 98க்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். பூமி ஒரு நீல நிறக்கோள். இதில் வந்து இந்த பரப்பில் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நீரால் சூழப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் நீரால் சூழப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 71%. ஸோ ஆப்ஷன் பி 71% இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் 100th கொஸ்டின் பாருங்கள். வலிமையற்ற வளைந்த எலும்பு எந்த நோய்க்கு அறிகுறி? ஸோ அந்த ஒரு எலும்பு வந்து வலிமையே இல்லாமல் வளைவாக இருக்கும். ஸோ அது எந்த நோய்க்கு வந்து அறிகுறின்னு கேட்குறாங்க. நார்மலாகவே வந்து என்ன தான் விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கான அறிகுறி. அந்த நோயோட பேர் வந்து ரிக்கெட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். மராஸ்மஸ்ங்கிறது விட்டமின் சியோட குறைபாடு. ஓகேங்களா? குவாஷியக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குள்ளமாக இருக்கிறது, விட்டமின் ஏ. சாரி, குவாஷியக்கருங்கிறது புரோட்டீன், புரதச்சத்து குறைபாடு. குவாஷியக்கரும் மராஸ்மஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புரதச்சத்து குறைபாடு. மராஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து விட்டமின் டி குறைபாடாலையும் வரலாம், பட் அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி தான் மெயின் அந்த ஒரு மராஸ்மஸ்க்கு. குவாஷியக்கர் மராஸ்மஸ் அப்படின்னாவே ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி தான். ரிக்கெட்ஸுங்கிறது விட்டமின் டி சம்மந்தப்பட்டது. பெரிபெரிங்கிறது விட்டமின் பி டெஃபிஷியன்சி. ஸோ இதில் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட அந்த வலிமையற்ற வளைந்த எலும்பு எந்த நோய்க்கு அறிகுறினா டி டெஃபிஷியன்சியில் வரக்கூடியது அந்த எலும்பு சம்மந்தப்பட்டது. ஸோ அதோட நோயோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.